ஒரு சிறிய மேகம் பை ஜேம்ஸ் ஜாய்ஸ். 8 வருடங்களுக்கு முன் தன் நண்பனை நார்த்வால் கல்லூரியில் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்று கூறிவிட்டு வந்த பின் கெலாகர் முன்னேறிவிட்டான். அதிகமாக பயணம் செய்தவன். அணிந்திருந்த உடை, பேசும் விதம் எல்லாம் அவனை காட்டிக் கொடுத்தது. வெகு சிலருக்கே அவனிடம் இருக்கும் திறன் இருந்தது. இன்னும் சிலரே அவனைப் போல வெற்றி தலைக்கு ஏறாமல் இருந்தார்கள். இருக்க வேண்டிய இடத்தில்தான் அவன் இருதயம் இருந்தது. அவனும் வெற்றி பெற தகுதியானவன். அவனைப் போல ஒரு நண்பன் கிடைப்பது அரிது. மதிய உணவிற்குப் பிறகு லிட்டில் சென்ட்லரின் எண்ணங்கள் கெலாகரை சந்தித்ததை பற்றியே இருந்தன. கெலாகரின் அழைப்பிதழ் மற்றும் அவன் வசிக்கும் பெரிய லண்டன் நகரை பற்றி. அவனை லிட்டில் சென்ட்லர் என்று அழைத்ததற்கு காரணம், அவன் உயரம் சராசரியாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அவன் சிறிய மனிதன் போல இருந்தான். அவன் கைகள் வெளிர்ந்து சிறியதாகவும், உடலமைப்பு வலுவற்றதாகவும், குரல் சன்னமாகவும், நடத்தை பண்புள்ளதாகவும் இருந்தன. தன் வழவழப்பான தலைமுடியையும் மீசையையும் நன்றாக பராமரித்துக் கொண்டான். கைக்குட்டையில் வாசனை திரவத்தை யாரும் உணராதபடி பூசினான். அவன் கை நகங்கள் அரைவட்ட சந்திரனைப் போலவும், அவன் சிரித்தால் குழந்தை போல வெள்ளை பற்களை பார்க்கலாம். கிங்ஸின்னில் தன் மேஜையின் இருக்கையில் இந்த 8 வருடங்கள் என்னவெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தன என்று நினைத்தான். அவனுடைய நண்பன் இழிவான மற்றும் தேவைக்கேற்ப புறத்தோற்றம் உடையவன். இன்று லண்டன் பத்திரிகை உலகத்தில் புத்திசாலியானவனாக மாறிவிட்டான். எழுதுவதிலிருந்து அவகாசம் எடுத்துக்கொண்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். சூரியனின் ஒளி அந்த இலையுதிர் காலத்தில் புல்வெளியிலும் நடைபாதையிலும் விழுந்தது. தன் நன்றி உள்ள தங்க ஒளியை அங்கு உட்கார்ந்திருக்கும் அழகான செவிலியர்கள் மற்றும் வயதான ஆண்கள் மேல் வீசியது. அங்கு நடப்பவர்கள் மீதெல்லாம் வீசியது. ஓடும் குழந்தைகள் மேலும், தோட்டத்தை தாண்டி செல்பவர்கள் மேலும் வீசியது. இந்த காட்சியை பார்த்து வாழ்க்கையை பற்றி நினைக்கலானான். மேலும் எப்பொழுதும் நடப்பது போல அவன் துக்கமுற்றான். மெல்லிய சோகம் அவனை ஆட்கொண்டது. பணம் சம்பாதிப்பது எவ்வளவு தேவையில்லாததென்றும், அறிவின் சுமையை காலம் அவன் மேல் செலுத்திவிட்டதாகவும் எண்ணினான். வீட்டில் இருக்கும் கவிதை புத்தகங்கள் ஞாபகம் வந்தது. அவன் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அவைகளை வாங்கியிருந்தான். பல மாலை வேளைகளில் அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து தன் மனைவிக்கு படித்து காட்ட தோன்றும். ஆனால் வெட்கம் அவனை பின்னே தள்ளும். ஆகவே அந்த புத்தகங்கள் அதன் இடத்திலேயே இருந்தன. சில சமயம் சில வரிகளை தனக்குத்தானே சொல்லிக் கொள்வான். அது அவனை சமாதானப்படுத்தும். வேலை நேரம் முடிந்ததும் மேஜையிலிருந்து எழுந்து அவன் சகாக்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டான். கிங்ஸின்னின் பிரபுத்துவ வளைவின் அடியிலிருந்து வந்து அடக்கமான உருவில் ஹென்ரிகேட்டா தெருவில் நடந்தான். தங்க நிற சூரிய அஸ்தமனம் குறையத் தொடங்கியது. கூர்மையான காற்று வீசியது. அழுக்கு படிந்த குழந்தைகள் தெருவில் இருந்தனர். நின்றும், தெருவில் ஓடியும், படிகளின் அடியில் பதுங்கியும், எலிகளைப் போல கதவின் நிலையில் உட்கார்ந்தார்கள். லிட்டில் சென்ட்லர் அவர்கள் மேல் கவனம் செலுத்தவில்லை. அந்த இழிவான தெருவை தாண்டி செல்வந்தர்கள் வசிக்கும் பல அடுக்குமாடி கட்டிடங்களையும் கடந்தான். பழைய நினைவுகள் எதுவும் அவனை பாதிக்கவில்லை. இன்றைய நிலையில் இருக்கும் சந்தோஷத்தில் இருந்தான். கார்லஸ் மதுக்கூடத்திற்கு அவன் சென்றதில்லை. ஆனால் அதன் மதிப்பு அவனுக்கு தெரியும். திரையரங்குகளுக்கு சென்று திரும்புவர்கள் அந்த இடத்தில் வந்து மதுவையும் சிப்பியில் செய்த உணவையும் ருசிப்பார்கள். அங்கிருந்த சேவகர்கள் பிரெஞ்சும் ஜெர்மனும் பேசுவார்கள் என்று அறிந்திருந்தான். இரவில் வாடகை வண்டிகளிலிருந்து இறங்கிய அபரிதமாக உடையணிந்த பெண்கள் ஆண்களுடன் அந்த கதவினுள் நுழைவதை பார்த்திருக்கிறான். அவர்கள் சப்தம் செய்யும் உடைகளையும் சால்வைகளையும் போர்த்திருப்பர். அவர்கள் முகத்தில் பவுடரும், நிலத்தை தொடாதபடி உடையை தூக்கியபடி செல்வார்கள். அவன் எப்பொழுதும் அவர்களை பார்க்காமலேயே சென்றதுண்டு. தெருவில் நடக்கும்போது துரிதமாக நடப்பது அவன் வழக்கம். இரவில் நடந்தால் அச்சத்துடனும் பரபரப்புடனும் செல்வான்.
இருட்டாகவும் குறுகிய தெருவுகளையுமே தேர்ந்தெடுத்தான். அவன் காலொடியோசை அவனை சங்கடப்படுத்தியது. சில நேரம் மெல்லிய சிரிப்பு அவனை இலையைப் போல நடுங்க வைத்தது. இடதுபுறம் இருக்கும் கேப்பல் தெருவில் நுழைந்தான். இக்னேஷியஸ் கெலாகர் லண்டன் பத்திரிகைகளில் 8 வருடத்திற்கு முன் இதை யார் நினைத்திருப்பார்கள்? இருந்தும் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கையில் அவன் நண்பனிடமிருந்து பல எதிர்காலத்திற்கான நற்குணங்கள் ஞாபகம் வந்தன. ஹெட்வர்ட் கெலாகர்ட்டை மூர்க்கத்தனமானவன் என்று சொல்வார்கள். உண்மையில் அவன் வேண்டப்படாத சிலருடன் சேர்ந்து மது குடித்து கொண்டு கடன் வாங்குவோனாக இருந்தான். இறுதியில் தேவையில்லாத பண கைமாற்றம் வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதால் ஊரை விட்டு ஓடிவிட்டான் என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் எவரும் அவனுடைய திறமையை சந்தேகிக்கவில்லை. அவனிடம் ஏதோ ஒன்று இருந்தது, எல்லோரையும் அவன் பக்கம் இழுக்க. பண கஷ்டத்திலும் மன உளைச்சலிலும் இருந்த போதிலும் வெளியே காண்பித்துக் கொள்ளவே இல்லை. லிட்டில் சென்டருக்கு பண கஷ்டத்தில் இருந்த போதும் அவன் சொன்ன வாக்கியம், அதை நினைத்து அவன் கன்னம் சிவந்தது. இப்பொழுது ஞாபகம் வந்தது. என்னுடைய யோசிக்கும் தொப்பி எங்கே என்று பரிகாசமாக கேட்டான். அதுதான் இக்னேஷியஸ் கெலாகரின் பிரத்யேக குணம். அவனை பாராட்டாமல் இருக்க முடியாது. லிட்டில் சென்ட்லர் தன் நடையை துரிதப்படுத்தினான். முதல் முறையாக தான் மற்றவர்களை விட உயர்ந்தவனாக நினைத்தான். கேப்பல் தெருவின் மந்தமான சூழலை பார்த்து அவன் ஆன்மா வெறுப்புற்றது. சந்தேகமே இல்லை. முன்னேற வேண்டுமென்றால் இங்கிருந்து செல்ல வேண்டும். டப்ளினில் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ராட்டன் பாலத்தை தாண்டுகையில் கீழே தென்பட்ட சிறிய வீடுகளை பார்த்து பரிதாபப்பட்டான். அவைகளை பார்த்தால் நாடோடிகள் போல தோன்றியது. நதிக்கரையில் ஒடுங்கிக் கொண்டு உடைகளில் மண் படிந்து சூரிய அஸ்தமனத்தின் அழகை ரசித்துக் கொண்டு காலை எப்பொழுது மலரும் என்று எண்ணுபவர்கள் போல இருந்தது. அவன் எண்ணங்களை கவிதையாக எழுதலாம் என்று தோன்றியது. ஒருவேளை கெலாகர் அதை ஒரு லண்டன் பத்திரிகையில் பிரசுரிக்கலாம். சுயமாக ஏதாவது எழுதலாமா என்று எண்ணினான். எதை பற்றி எழுதுவது என்பது இன்னும் விளங்கவில்லை. ஆனால் கவிதை எழுதலாம் என்பதில் அவனுள் ஒரு நம்பிக்கை எழுப்பியது. தைரியமாக முன்னே நடந்தான். ஒவ்வொரு அடியும் அவனை லண்டனின் அருகில் கொண்டு வந்தது. அவனுடைய செயலற்ற வாழ்க்கையிலிருந்து தூரமாக. மனதில் ஒரு தீபம் எரியத் தொடங்கியது. அவனின் மனோபாவம் முதிர்ச்சியடையும் நிலையில் இருந்தது. கவிதையில் எத்தனையோ விதமான மனநிலைகளையும் பதிவுகளையும் எழுத அவனுக்கு ஆசை இருந்தது. அதை அவனுள் அறிந்தான். தன் ஆன்மா ஒரு கவிஞனின் ஆன்மாவா என்று யோசித்தான். சாதாரணமாகவே அவனுடைய மனோபலம் எழுச்சி குன்றியது. ஆனால் அதிலும் ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கண்டான். இவைகளை வரிகளில் எழுதினால் மக்கள் ஆமோதிப்பார்களோ என்னவோ என்று நினைத்தான். அவன் பிரபலமாக முடியாது, அது தெரிந்தது. மக்கள் தன் பக்கம் இழுக்க முடியாது. ஆனால் சில நல்ல மனங்களை ஒன்று சேர்க்கலாம். ஆங்கில விமர்சகர்கள் துக்கமான வரிகளை படித்துவிட்டு அவன் செல்டிக் பள்ளியில் படித்தவனாக இருப்பான் என்று நினைக்கலாம். மேலும் அவன் கவிதைகளில் மறை குறிப்புகளையும் சேர்க்கலாம். அவனுக்கு கிடைக்கப் போகும் சான்றிதழ்களை இப்பொழுதே மனக்கண் முன் வாக்கியங்களாக சேர்க்க ஆரம்பித்தான். திரு சென்ட்லருக்கு அழகாக கவிதை எழுதும் திறன் இருக்கிறது. ஒரு ஆசை நிரம்பிய சோகம் இதில் இருக்கிறது. செல்டிக் குறிப்பு. அவன் பெயர்தான் ஐரிஷ் இனத்தவர்களைப் போல இல்லை. அவன் தாயாரின் பெயரை சேர்த்தால் நன்றாக இருக்குமோ? தாமஸ் மெலோன் சென்ட்லர் அல்லது டி மெலோன் சென்ட்லர். கெலாகரிடம் இதை பற்றி பேசலாம். யோசித்துக் கொண்டே சென்றவன் தான் செல்ல வேண்டிய தெருவை தாண்டி சென்று பிறகு திரும்பி வந்தான். கார்லெஸால் அருகில் வந்தபோது அவனுக்கு முதலில் ஏற்பட்ட கிளர்ச்சி மறுபடியும் வந்தது. கதவு அருகில் நின்று உள்ளே செல்லலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். இறுதியாக கதவை திறந்து உள்ளே சென்றான். அந்த மதுக்கூடத்தில் இருந்த சப்தமும் வெளிச்சமும் அவனை ஒரு சில கணம் கதவருகே காக்க வைத்தது.
சுற்றி பார்த்தபொழுது அவன் கண்களில் சிவப்பும் பச்சையுமாக இருந்த கோப்பைகள் தெரிந்தன. மதுக்கூடம் மக்களால் நிரம்பியிருந்தது. எல்லோரும் அவனையே பார்ப்பது போல இருந்தது. இடதுபுறமும் வலதுபுறமும் நோட்டவிட்ட பொழுது ஏதோ தீவிரமான வேலையில் இருப்பது போல அவனை எவரும் பார்த்து கொண்டிருக்கவில்லை என்று தெரிந்தது. மற்றும் அங்கே இக்னேஷியஸ் கெலாகர் மேஜை மேல் முதுகை சாய்த்து கொண்டு கால்களை விரித்து கொண்டு நின்றிருந்தான். ஹலோ டாமி, பழைய நண்பா, வந்து விட்டாயா? என்ன குடிக்கிறாய்? நான் விஸ்கி குடிக்கிறேன். இங்கு அது ஒன்றுதான் நன்றாக இருக்கும். சோடா, லித்தியா, தண்ணீர், நானும் அப்படித்தான். சுவை கெட்டு விடுகிறது. இதோ வெயிட்டர், 2 கோப்பை மால்ட் விஸ்கி கொண்டு வா. சரி, நீ எப்படி இருக்கிறாய்? போன முறை பார்த்ததற்கு பிறகு கடவுளே, எல்லோருக்கும் எவ்வளவு வயதாகிவிட்டது. என்னிடம் கிழட்டுத்தன்மை தெரிகிறதா என்ன? கொஞ்சம் சாம்பல் நிறமும் மேலே மெல்லியதாகவும் என்ன? இக்னேஷியஸ் கெலாகர் தன் தொப்பியை கழற்றி சின்னதாக வெட்டப்பட்ட தலைமுடியை காண்பித்தான். அவன் முகம் கனமாக வெளிரி போய் முழுமையாக ஷேவ் செய்திருந்தது. கண்கள் சாம்பல் நீல நிறத்தில் இருந்தன. அவன் அணிந்திருந்த ஆரஞ்சு வண்ண கழுத்துப்பட்டையை விட பிரகாசமாக இருந்தது. இதற்கிடையில் அவன் உதடுகள் நீளமாகவும் வடிவமற்றதாகவும் நிறமில்லாததாகவும் இருந்தன. தலையை குனிந்து தன் தலையில் சன்னமாக இருந்த முடியை தொட்டான். லிட்டில் சென்ட்லர் தலையை அசைத்து ஆமோதிக்கவில்லை. இக்னேஷியஸ் கெலாகர் தொப்பியை மறுபடியும் தலையில் வைத்துக் கொண்டான். இந்த பத்திரிகை வாழ்க்கை ஒருவரை கீழே இழுத்து விடுகிறது. எப்பவுமே ஒரு அவசரம், தேடும் குறிப்பு கிடைக்காது. ஏதாவது புதிதாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். மெய்ப்பு நோக்குதல், அச்சடிப்பவர்கள், இவற்றையெல்லாம் விட்டு இந்த அழுக்கு டப்ளனில் வந்தது நன்றாக இருக்கிறது. டாமி, தண்ணீர் எப்பொழுது என்று சொல். லிட்டில் சென்ட்லர் தன் விஸ்கியில் தண்ணீர் சேர்த்துதான் குடிப்பான். எது நல்லதென்று உனக்கு தெரியவில்லை என்றான் இக்னேஷியஸ். நான் அப்படியே தான் குடிப்பேன். வழக்கமா நான் சிறிதளவே குடிப்பேன் என்றான் லிட்டில் சென்ட்லர் அடக்கமாக. ஒரு அரை கோப்பை எப்பொழுதாவது பழைய நண்பர்கள் பார்த்தால். நல்லது, நாம் பழைய நட்புக்காக என்றான் கெலாகர் குதூகலத்துடன். கோப்பைகளை இடித்து குடித்தார்கள். நாம் பழைய நண்பர்கள் சிலரை இன்று பார்த்தேன் என்றான் கெலாகர். ஒகோரா நன்றாக இல்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒன்றுமில்லை, அவன் குட்டிச்சுவராகிவிட்டான் என்றான் சென்ட்லர். ஆனால் ஹோகன் நன்றாக இருக்கிறான் இல்லையா? ஆம், அவன் நிலவேளையில் இருக்கிறான். லண்டனில் ஒரு இரவு அவனை பார்த்தேன். ஆனால் அவன் மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்தான். பாவம், ஒகோரா குடி அதிகமோ? மற்றவையும் கூட என்றான் சென்ட்லர். இக்னேஷியஸ் கெலாகர் சிரித்தான். நீ கொஞ்சம் கூட மாறவில்லை. ஞாயிறு காலையில் நாக்கு வறண்டு கனமான தலையும் இருக்கும் சமயத்தில் எனக்கு போதிப்பாய். உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்றிருந்தாய். எங்கேயாவது சென்றாயா? ஐல் ஆஃப் மேன் சென்றேன். இக்னேஷியஸ் வாய்விட்டு சிரித்தான். ஐல் ஆஃப் மேன்? லண்டனுக்கோ பாரிஸுக்கோ சென்று வா. பாரிஸ் உனக்கு நன்றாக இருக்கும். நீ பாரிஸை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். சில காலம் அங்கே சுற்றினேன். எல்லோரும் சொல்வது போல அது அவ்வளவு அழகாக இருக்கிறதா? தன் கோப்பையிலிருந்து ஒரு வாய் எடுத்துக்கொண்டான் இக்னேஷியஸ். முழுவதுமாக குடித்து விட்டான். அழகா என்றான். அந்த வார்த்தையிலையும் விஸ்கியின் சுவையிலையும் நிதானித்து, உண்மையாகவே அழகாக இருக்கும். ஆனால் அங்கிருக்கும் வாழ்க்கைதான் கிளர்ச்சிக்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் உற்சாகத்திற்கும். லிட்டில் சென்ட்லர் தன் கோப்பை முடித்துவிட்டு பணியாளரிடம் மறு ஆர்டர் கொடுத்தான். மௌலியின் ரூஜுக்கு சென்றிருக்கிறேன் என்றான் இக்னேஷியஸ். பணியால் கோப்பைகளை அகற்றியுடன் எல்லா இரவு இடங்களுக்கும் சென்றிருக்கிறேன். சூடான விஷயம். உன்னை போல பக்திமானுக்கு சரிவராது டாமி. பணியால் மறுபடியும் 2 கோப்பைகளை கொண்டு வரும் வரை சென்ட்லர் மௌனமாக இருந்தான். பிறகு தன் நண்பனின் கோப்பையை தொட்டு இடித்தான். என்னவோ ஏமாற்றமாக இருந்தது.
கெலகரியின் பேச்சும் சைகையும் அவனை மகிழ்ச்சியூட்டவில்லை. அவனிடம் ஒருவிதமான இழிவு இருந்தது. அது லண்டனில் இருப்பதினாலும் பத்திரிகை உலகத்தின் அலைச்சலாலும் அப்படி இருக்கலாம். அந்த புது மனிதனுக்கு பின்னால் பழைய வசீகரம் இன்னும் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் வாழ்க்கையும் உலகத்தையும் பார்த்திருக்கிறான். லிட்டில் சென்ட்லர் தன் நண்பனை பொறாமையுடன் பார்த்தான். பாரிஸில் எல்லாமே கிளர்ச்சி மிகுந்ததாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நம்புவார்கள். அது சரிதானே. சுகம் அனுபவிக்க வேண்டும் என்றால் பாரிஸிற்கு செல்ல வேண்டும். அவர்களுக்கு ஐரிஷ்காரர்களை பிடிக்கும். நான் அயர்லாந்திலிருந்து வந்தேன் என்றவுடன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். லிட்டில் சென்ட்லர் 4-5 வாய்கள் கோப்பையிலிருந்து குடித்தான். சொல்லு, பாரிஸ் ஒழுக்கமற்றதா எல்லோரும் சொல்வது போல? இக்னேஷியஸ் இடது கையால் தேவாலயத்தில் செய்வது போல சைகை செய்தான். எல்லா இடமும் ஒழுக்கமற்றதுதான். பாரிஸில் அதிகமாக காண்கிறோம். மாணவர்களின் நடனமாடும் நிகழ்ச்சிக்கு சென்றால் அதுவும் கேலிப்பாகத்தான் இருக்கும். விபசாரிகள் வருவார்கள். அப்படியென்றால் தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் லிட்டில் சென்ட்லர். என்ன வேண்டுமானாலும் சொல். பாரிஸில் இருக்கும் பெண்களைப் போல் எங்கும் இல்லை. அவர்கள் பாணிக்கு, அவர்கள் பாங்கிற்கு. பிறகு அது ஒரு ஒழுங்கற்ற நகரம்தான் என்றான் சென்ட்லர் வலியுறுத்தலுடன். அதாவது லண்டனையும் லப்ளினையும் ஒப்பிட்டாள். லண்டன் அதைவிட 104 தடவை பெரியது. யோகனை கேள். அவன் வந்தபொழுது லண்டனை சுற்றி காண்பித்தேன். உன் கண்ணை திறப்பான். டாமி, அந்த விஸ்கியை கெடுக்காதே, குடி என்றான் இக்னேஷியஸ் கெலகர். இல்லை, உண்மையாக. ஓ, வா, இன்னொரு கோப்பை. ஒன்றும் செய்யாது. எது வேண்டும்? அதையே வா. சரி பிரான்ஸ்வா, அதையே கொண்டு வா. நீ புகைப்பிடிப்பாய் டாமி. இக்னேஷியஸ் தன் சுருட்டு டப்பாவை எடுத்தான். இரு நண்பர்களும் சுருட்டை மௌனமாக புகைத்தார்கள், கோப்பைகள் வரும் வரை. என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன் என்றான் இக்னேஷியஸ் புகையினுடே. இது மோசமான உலகம். ஒழுக்கமின்மையை பற்றி பேசுவதா? நான் நிறைய வழக்குகளை பற்றி கேட்டிருக்கிறேன். என்ன சொல்கிறேன்? எனக்கு அவைகளை தெரியும். ஒழுக்கமின்மை வழக்குகள். இக்னேஷியஸ் கெலகர் சுருட்டின் புகையை இழுத்தபடியே ஒரு வரலாறு சொல்வது போல தன் நண்பனுக்கு வெளியூரில் நடக்கும் ஊழல்களை பற்றி கூறினான். மற்ற தலைநகரங்களை விட அதிகமாக இந்த ஊழல்கள் பெர்லின் நகரில் நடப்பதாகவும் சொன்னான். சிலவற்றை அவனால் நிரூபிக்க முடியவில்லை. அவன் நண்பர்கள் சொன்னவை. ஆனால் தன் சொந்த அனுபவங்களில் நடந்துவகளை சொன்னான். எந்த குறிப்பிட்ட மக்களையும் விடவில்லை. மத சம்பந்தமான இடங்களில் நடக்கும் சில ரகசியங்களை சொன்னான். நாகரிகமான வீடுகளில் நடக்கும் விஷயங்களையும் கடைசியில் ஒரு ஆங்கிலேய சீமாட்டியை பற்றியும். அந்த கதை உண்மையானது. லிட்டில் சென்ட்லருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக இந்த பழைய டப்ளனில் நாம் இருக்கிறோம், வெளி உலகில் நடப்பதையெல்லாம் அறியாமல் என்றான் இக்னேஷியஸ் கெலகர். மற்ற இடங்களை பார்த்த பிறகு உனக்கு இந்த இடம் மந்தமாக இருக்கிறது இல்லையா என்றான் லிட்டில் சென்ட்லர். இங்கு வந்தது எனக்கு ஒரு தளர்வாக இருக்கிறது. அதுவும் இது பழைய இடம் இல்லையா? அதற்கான தனி உணர்வுகள் இருக்கின்றன. அதுதான் மனித இயல்பு. ஆனால் உன்னை பற்றி சொல். ஹோகன் நீ திருமணம் செய்து கொண்டாய் என்று சொன்னான். 2 வருடத்திற்கு முன் இல்லையா? லிட்டில் சென்ட்லர் வெட்கி சிரித்தான். ஆம், போன மே மாதம் திருமணம் நடந்தது. 12 மாதங்களுக்கு முன். என்னுடைய நல்வாழ்த்தை சொல்ல தாமதமாகவில்லை என்று நினைக்கிறேன். உன்னுடைய முகவரி தெரியாது. இல்லாவிட்டால் அப்பொழுதே சொல்லியிருப்பேன் என்றான் இக்னேஷியஸ். தன் கையை நீட்டினான். சென்ட்லரும் எடுத்துக்கொண்டான். நல்லது டாமி, உங்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதிக பணம் சம்பாதிக்கவும் வாழ்த்துக்கள். நான் உன்னை சுடும் வரை நீ இறக்கக்கூடாது. அதுதான் ஒரு உண்மையான நண்பனின் ஆசை. ஒரு பழைய நண்பன். உனக்கு தெரியுமா என்றான். எனக்கும் தெரியும் என்றான் சென்ட்லர்.
குழந்தைகள் உண்டா என்று கேட்டான் இக்னேஷியஸ் கெலகர். லிட்டில் சென்ட்லர் மறுபடியும் வெட்கப்பட்டான். ஒரு குழந்தை இருக்கிறது என்றான். மகனா மகளா? ஒரு சிறிய மகன். இக்னேஷியஸ் கெலகர் தன் நண்பனை முதுகில் தட்டினான். சபாஷ், நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் டாமி என்றான். லிட்டில் சென்ட்லர் சிரித்துவிட்டு குழப்பத்தோடு தன் கோப்பையை பார்த்து தன் 3 பல் தெரியும்படி உதட்டை கடித்தான். எங்கள் வீட்டிற்கு ஒரு மாலை வருவாய் என்று நம்புகிறேன். நீ திரும்பி போவதற்கு முன்னால் என் மனைவி சந்தோஷப்படுவாள். கொஞ்சம் சங்கீதமும் கேட்கலாம் என்றாள் லிட்டில் சென்ட்லர். ரொம்ப நன்றி நண்பனே. நான் முன்னரே சந்திக்காததற்கு வருந்துகிறேன். ஆனால் நான் நாளை இரவு போக வேண்டும். அப்படியானால் இன்று இரவு? மன்னிக்க வேண்டும் நண்பா, நான் இன்னொருவருடன் ஒரு சீட்டுக்கட்டு விருந்திற்கு போகலாம் என்று இருக்கிறோம். அதனால்தான் என்றான் இக்னேஷியஸ். அப்படியானால் சரி. ஆனால் யாருக்கு தெரியும், அடுத்த வருடம் இங்கு திரும்பி வருவேன். இந்த இன்பத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் என்றான் இக்னேஷியஸ் கருணையாக. ரொம்ப சரி, அடுத்த முறை வரும்பொழுது ஒரு மாலை எங்களுடன் இருக்க வேண்டும். சம்மதம் இல்லையா? ஆ, சம்மதம் என்றான் இக்னேஷியஸ். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த ஒப்பந்தத்தை நிலைப்படுத்த இன்னும் ஒரு கோப்பை பருகலாம் என்றான் லிட்டில் சென்ட்லர். இக்னேஷியஸ் தன் தங்க கைகடிகாரத்தை பார்த்தான். இதுதான் கடைசியா? ஏனென்றால் எனக்கு வேறொரு வேலை இருக்கிறது என்றான் இக்னேஷியஸ். நிச்சயமாக என்றான் சென்ட்லர். சரி, இன்னொரு கோப்பை அருந்துவோம். பிரிவதற்கான கோப்பை என்றான் இக்னேஷியஸ். லிட்டில் சென்ட்லர் பணியாளை கோப்பைகளை கொண்டு வர சொன்னான். சற்று முன் இருந்த வெட்கம் இப்பொழுது நிலையானது. சிறு விஷயங்களும் அவனை வெட்கப்பட வைத்தன. இப்பொழுது உற்சாகமாக இருந்தான். விஸ்கியின் 3 சிறு கோப்பைகள் அவன் தலைக்கு சென்றுவிட்டன. மற்றும் கெலகரியின் வலுவான சுருட்டு மனதை குழப்பிவிட்டது. ஏனென்றால் அவன் ஒரு மென்மையான மற்றும் அடிக்கடி குடிக்கும் பழக்கம் இல்லாதவன். 8 வருடத்திற்கு பிறகு கெலகரை சந்தித்து அது மதுக்கூடத்தில் இருந்த வெளிச்சத்திலும் சப்தத்திலும் கெலகரின் கதைகளை கேட்டது மற்றும் கெலகரின் துடிப்பான வெற்றிகரமான வாழ்க்கையின் ஒரு பங்கை அனுபவித்த விதமும் சென்ட்லருடைய அமைதியான மனதை கெடுத்துவிட்டது. அவனுடைய வாழ்க்கையிலும் கெலகரியின் வாழ்க்கையிலும் இருந்த வித்தியாசம் நியாயமற்றதாக பட்டது. பிறப்பிலும் படிப்பிலும் கெலகர் அவனை விட தாழ்ந்தவன். நண்பனை விட தான் எதையும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் அந்த பத்திரிகை வேலையை விட அதற்கு மேலே செய்ய முடியும் என்றும் தோணியது. அவன் வழியில் நின்றது என்ன? அவனுடைய பரிதாபமான கோழைத்தனம். தன்னை நிரூபிப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தான். கெலகர் அவன் விடுத்த அழைப்பதற்கு மறுப்பு தெரிவித்ததை பற்றி யோசித்தான். அயர்லாந்து நாட்டை ஆதரித்தது போல அவன் தன் நட்பையும் ஆதரித்தான். பணியால் கோப்பைகளை கொண்டு வந்தான். லிட்டில் சென்ட்லர் ஒரு கோப்பையை தன் நண்பனிடம் கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டான். யாருக்கு தெரியும் என்றான் கோப்பையை தூக்கியபடி. அடுத்த வருடம் வரும்பொழுது திரு மற்றும் திருமதி இக்னேஷியஸ் கெலகருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டி வரும். இக்னேஷியஸ் கெலகர் குடிக்கும் பொழுது கோப்பையின் விளிம்பின் மேல் வெளிப்படையாக ஒரு கண்ணை மூடினான். குடித்துவிட்டு தன் உதட்டை இறுக்கி கோப்பையை கீழே வைத்துவிட்டு சொன்னான், பயமே வேண்டாம் நண்பனே. முதலில் நான் வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு உலகத்தையும் பார்த்த பிறகுதான் தலையை மூட்டைக்குள் விடுவேன். அதுவும் நடந்தால். ஒரு நாள் நிச்சயமாக என்றான் சென்ட்லர் அமைதியாக. இக்னேஷியஸ் தன் ஆரஞ்சு கலர் கழுத்துப்பட்டையுடனும் சாம்பல் நீல கண்களுடனும் சென்ட்லரை பார்த்தான். அப்படியென்று நீ நினைக்கிறாயா என்றான். பெண் கிடைத்தால் எல்லோரையும் போல நீயும் உன் தலையை மூட்டைக்குள் விடுவாய் என்றான் லிட்டில் சென்ட்லர். அது கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னது. தன்னையே காட்டிக் கொடுத்தது போல இருந்தது. ஆனால் தன் முகத்தின் நிறம் மாறியிருந்தாலும் கண்கள் நண்பனை விட்டு விலகவில்லை. இக்னேஷியஸ் கெலகர் சிறிது கணம் அவனை பார்த்துவிட்டு சொன்னான், நான் பந்தயம் கட்டுகிறேன். அது நடந்தால் நான் அந்த பெண்ணின் பின்னால் மயக்கமுற்று செல்ல மாட்டேன். நான் செல்வத்தை மணக்க விரும்புகிறேன். அவளிடம் அதிக பணத்துடன் வங்கி கணக்கு இல்லையேல் நான் அவளை மணக்க மாட்டேன்.
லிட்டில் சென்ட்லர் தலையசைத்தான். ஏன் மனிதா என்றான் கடுமையாக. என்னவென்று உனக்கு தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பெண்ணும் பணமும் என்னை வந்து சேரும். நீ நம்பவில்லையா? எனக்கு தெரியும். 100 கணக்கில் நான் என்ன சொல்கிறேன். 1000 கணக்கில் பணக்கார ஜெர்மனியர்களும் யூதர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சில காலம் காத்திரு மகனே. என் சீட்டை சரிவர விளையாடுகிறேனா இல்லையா என்று பார். நான் சொன்னால் சொன்னபடிதான் காத்திருந்து பார். கோப்பையில் இருந்ததை குடித்துவிட்டு சப்தமாக சிரித்தான். பிறகு சிந்தனையுடன் பார்த்து அமைதியாக சொன்னான். ஆனால் நான் அவசரப்படவில்லை. அவர்கள் காத்திருக்கட்டும். ஒரு பெண்ணிடம் நான் மாட்டிக்கொள்வதாக இல்லை. வாயை சப்பு கொட்டிக்கொண்டு முகத்தை முறுக்கினான். பழையதாக இருக்கென்று நினைக்கிறேன் என்றான். லிட்டில் சென்ட்லர் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு முகப்பு கூடத்தின் ஒரு அறையில் இருந்தான். பணத்தை சேமிப்பதற்காக அவர்கள் வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனியின் தங்கை மோனிகா காலையிலையும் மாலையிலையும் சில மணி நேரத்திற்கு வந்து உதவி செய்வாள். ஆனால் மோனிகா அப்பொழுதே சென்று விட்டிருந்தாள். 9 அடிக்க 15 நிமிடங்கள் இருந்தன. லிட்டில் சென்ட்லர் தாமதமாக தேநீர் அருந்த வீட்டிற்கு வந்தான். மேலும் யூலி கடையிலிருந்து ஆனிக்காக காஃபி பார்சலை கொண்டு வர மறந்திருந்தான். அவள் கோபமாக குறுகிய பதில்கள் தந்தாள். தனக்கு தேநீர் வேண்டாம் என்றாள். ஆனால் பக்கத்தில் இருக்கும் கடை மூடுவதற்குள் அவளே சென்று ஒரு பாக்கெட் தேநீர் இலையும் சர்க்கரையும் வாங்கி வந்தாள். தூங்கும் குழந்தையை அவன் மடியில் இருத்தினாள். அவனை எழுப்பிவிடாதே என்றாள். ஒரு சிறிய கூண்டு விளக்கு வெள்ளை திரையுடன் மேசை மேல் இருந்தது. அதன் வெளிச்சம் ஒரு நொறுக்கப்பட்ட கொம்பால் செய்த சட்டகத்தில் ஆனியின் புகைப்படத்தின் மேல் விழுந்தது. அவளுடைய சின்ன இதழ்களை பார்த்தான் லிட்டில் சென்ட்லர். ஒரு சனி அன்று அவளுக்கு பரிசாக கொடுத்த நீல நிற மேல் சட்டை அணிந்திருந்தாள். அதன் விலை 10-11 காசாகும். அதை வாங்குவதற்கு எவ்வளவு பதட்டப்பட்டான். அன்று கடை மூடும் வரை காத்திருந்து மேசை மேல் இருந்த சட்டைகளை எல்லாம் பார்த்து பிறகு ஒன்றை எடுத்து பணமும் கொடுத்து சில்லறையை திருப்பி வாங்க மறந்து காசாளர் அவனை கூப்பிட்டு கடைசியில் வெட்கப்பட்டு கடையிலிருந்து வெளியே வந்து அந்த பார்சல் ஜாக்கிரதையாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு வந்தது எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்று அவனுக்கு தான் தெரியும். வீட்டிற்கு வந்து ஆனியிடம் கொடுத்த போது அவள் அவனை முத்தமிட்டு சட்டை மிகவும் அழகாகவும் ஸ்டைலாகவும் இருப்பதாக சொன்னாள். ஆனால் அதன் விலையை கேட்டவுடன் அதை மேசை மேல் விட்டெறிந்து ஏமாற்று வேலை என்றாள். முதலில் அதை திருப்பிக் கொடுக்க நினைத்தாள். ஆனால் போட்டு பார்த்த பின் அதை பிடித்து விட்டது. சட்டையின் கை அழகாக செய்யப்பட்டதனால் பிறகு அவனை முத்தமிட்டு அவளை நினைத்து வாங்கி வந்ததற்கு நன்றி கூறினாள். சில்லிட்டு அந்த புகைப்படத்தில் கண்களை பார்த்தான். அவையும் அதே போல அவனை பார்த்தன. உண்மையில் அழகாக இருந்தன. முகமும் அழகாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு விதமான இழிவை கண்டான். அது ஏன் தன்னுணர்வற்று இருந்தது? அதன் அமைதி அவனை கோபமூட்டியது. அவனை வெறுத்தது. அதில் ஒரு அன்போ கிளர்ச்சியோ இல்லை. கெலாகர் சொன்ன பணக்கார யூத இனத்து பெண்களை பற்றி நினைத்தான். அந்த கிழக்கத்திய பெரிய கண்கள் எவ்வளவு உணர்ச்சிகளுடனும் ஏக்கத்துடனும் இருந்தன. புகைப்படத்தில் இருக்கும் கண்கள் ஏன் மணந்தான்? அந்த கேள்வி அவனை சுற்றுமுற்றும் பார்க்க வைத்தது. தவணை முறையில் வாங்கிய அழகிய மரஜாமான்கள் இழிவாக தெரிந்தன. ஆனி தான் அவைகளை தேர்ந்தெடுத்து வாங்கினாள். அவை அவளை ஞாபகப்படுத்தின. மிகவும் நேர்த்தியாக அழகாக இருந்தன. தன் வாழ்வை வெறுக்கும் நிலைக்கு வந்தான். அந்த சிறிய வீட்டிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாதா? கெலாகர் போல தைரியமாக வாழ காலம் கடந்து விட்டதா?
லண்டனுக்கு செல்லலாமா? இன்னும் மரஜாமான்களுக்கு பணம் பாக்கி இருந்தது. ஒரு புத்தகம் எழுத முடியும் என்றால் அது அவனுக்கு ஒரு வழிவகுக்கும். பைரனின் கவிதை புத்தகம் அவன் முன்னால் மேசை மேல் இருந்தது. மெதுவாக வலது கையால் அதை திறந்தான். குழந்தை எழுந்து விடாமல் இருக்க அதில் இருந்த முதல் கவிதையை படித்தான். அமைதியான காற்றில் மாலை வேளை இருண்டது. தோப்பை சுற்றி ஒரு செஃபீர் கூட தெரிவதில்லை. ஒரு மார்க்ரெட்டின் கல்லறையை பார்க்க திரும்பும் போது நான் விரும்பும் தூசியில் மலர்களை தூவினேன். நிதானித்தான். அந்த கவிதையின் லயம் அந்த அறையில் இருப்பது போல தோன்றியது. எவ்வளவு சோகமானது அது! ஆனாலும் எப்படி தன் ஆன்மாவில் இருக்கும் சோகத்தை கவிதையாக எழுத முடியுமா? விவரிப்பதற்கு அதிகமானவைகள் இருந்தன. ராக்டன் பாலத்தில் அவன் சற்று முன் உணர்ந்தது போல அதே மனநிலைக்கு அவன் திரும்பிச் சென்றால். குழந்தை எழுந்து அழ ஆரம்பித்தது. புத்தகத்திலிருந்து கவனத்தை எடுத்து குழந்தையை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் அது அடங்கவில்லை. கையில் இப்படியும் அப்படியும் ஆட்டினான். ஆனால் அதன் அழுகை அதிகமாகியது. வேகமாக ஆட்டி இரண்டாவது சரணத்தை படிக்க ஆரம்பித்தான். இந்த குறுகிய களத்தில் அவளின் களிமண் உள்ளது. அந்த நாள் ஒரு முறை. பயனில்லை. அவனால் படிக்க முடியவில்லை. எதுவும் செய்ய முடியவில்லை. குழந்தையின் அழுகை அவன் காதுகளை துளைத்தது. பயனில்லை, பயனில்லை. அவன் ஒரு ஆயுள் கைதி. கைகள் கோபத்தில் நடுங்கின. திடீரென்று குழந்தையின் முகத்தை நோக்கி கத்தினான். நிறுத்து! ஒரு கணம் அது நிறுத்தியது. பயத்தில் கத்த ஆரம்பித்தது. நாற்காலியிலிருந்து எழுந்து மேலும் கீழும் நடந்தான். மூச்சு முட்டுவது போல 4-5 வினாடிகளுக்கு பிறகும் குழந்தை மறுபடியும் விம்ம ஆரம்பித்தது. அறையில் மெல்லிய சுவர்கள் எதிரொலித்தன. அதை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் இன்னும் அதிகமாக அழுதது. அதன் நடுங்கும் முகத்தை பார்த்து அவன் பயந்து விட்டான். 7 விம்மல்கள் இடைவேளி இல்லாமல் வந்தன. மார்போடு குழந்தையை அணைத்துக் கொண்டான். அது இறந்து விட்டால்? கதவு திறந்து ஒரு யுவதி மூச்சரைக்க ஓடி வந்தாள். என்னாயிற்று, என்னாயிற்று என்று கத்தினாள். குழந்தை தாயின் குரல் கேட்டு விம்மியது. ஒன்றுமில்லை அணி, ஒன்றுமில்லை. அவன் அழ ஆரம்பித்தான். கையில் இருந்த பார்சல்களை வீசிவிட்டு குழந்தையை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டாள். அவனை என்ன செய்தாய் என்றாள். அவன் முகத்தை கூர்ந்து பார்த்து லிட்டில் சென்ட்லர் ஒரு கணம் அவள் கண்களில் வெறுப்பை பார்த்தான். திக்க ஆரம்பித்தான். ஒன்றுமில்லை. அவன் அவன் அழ ஆரம்பித்தான். என்னால் முடியவில்லை. நான் ஒன்றும் செய்யவில்லை. என்ன? அவனை கண்டுகொள்ளாமல் முணுமுணுத்துக் கொண்டே குழந்தையுடன் மேலும் கீழும் நடந்தாள். என் சிறு மகனே, என் சிறிய மகனே, பயந்து விட்டாயா கண்ணா? இதோ பார் கண்ணா, இதோ பார். அம்மாவினுடைய உலகத்தின் சின்ன ஆட்டுக்குட்டியே, இதோ பார். லிட்டில் செல்லரின் கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தன. விளக்கு வெளிச்சத்திற்கு அப்பால் நின்றான். குழந்தையின் விம்மல் குறைய குறைய மன உறுத்தலினால் அவன் கண்கள் குளமாயன. முற்றும்.